ஓம் முருகா! அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது வந்தாரை வாழ வைக்கும் அருள்மிகு ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் கோவில். அருள்மிகு ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலுக்கு எப்படி செல்வது? கோயம்பேட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரம் பகுதியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவில். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வல்லக்கோட்டையில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் அமைந்து இருக்கிறது. திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய ஊர்களிலிருந்து அரசு பேருந்துகள் மூலம் நேரடியாக கோவிலுக்கு செல்லலாம். வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு நாம் செல்லும் போது நாம் முதலில் பார்ப்பது வஜ்ரதீர்த்தம் என கூறப்படும் குளம், வல்லக்கோட்டை முருகன் கோவில் கோபுரம் மற்றும் பெருமாள் கோவில். அருள்மிகு ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவில் 1200 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. இக்கோயிலின் மூலவர் முருகன் சிலை திருவுருவம் 7 அடி உயரம் உள்ளது. முருகப்பெருமானின் இருபுறமும் வள்ளி மற்றும் தெய்வானையின் சிலைகள் உள்ளது. ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் ஆகியோர் திருமேனிகள் வரிசையாக உள்ளன. இக்கோவில் பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரிபுரசுந்தரி அம்பாள், உற்சவா முருகர் மற்றும் ஸ்ரீ சண்முகர் ஆகிய தெய்வங்களின் சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. இத்திருக்கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்றதாகும். இந்திர தேவனுடைய வஜ்ராயுதத்தினால் உருவாக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம் என்னும் குளம் இந்த கோவிலில் இருக்கிறது. வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா ஜூலை 7, 2025 கோலாகலமாக நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து சென்றனர். கோயிலின் வரலாறு: பகீரதன் என்ற மன்னன் இலஞ்சி என்னும் தேசத்தில் உள்ள சலங்கொண்டபுரம் என்ற நகரை சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தான். அந்த மன்னனைக் காண ஒருமுறை நாரத முனிவர் வந்திருந்தார். ஆனால் தான் சிறப்பான ஆட்சியை வழங்கும் ஒப்பற்ற அரசன் என்னும் ஆணவத்தில் இருந்த மன்னன் நாரதரை மதிக்காமல் அவமதித்து அனுப்பி வைத்தான். இதனால் கோபம் கொண்ட நாரத முனிவர் அருகில் இருந்த காட்டிற்குச் சென்றார். அங்கு கோரன் என்ற அசுரனை சந்தித்தார். அவன் பல தேசங்களுக்கு திக்விஜயம் செய்து வந்திருந்தான். அவனிடம் பகீரத மன்னன் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்று ஆணவம் கொண்டுள்ளான். நீ அவனை வெற்றி கொண்டால்தான் உன்னுடைய திக்விஜயம் முழுமை பெற்றதாகும் என்றார் நாரதர். இதையடுத்து கோரன் பகீரத மன்னன் மீது போர் தொடுத்து அவனை தோற்கடித்தான். பகீரத மன்னன் தனது ஆணவத்தால் நாட்டையும் செல்வங்களையும் இழந்து காட்டிற்குச் சென்றான். அங்கே அவனுக்காக காத்திருந்தார் நாரத முனிவர். அவரது காலில் விழுந்து தன் தவறை எண்ணி வருந்தி மன்னித்து அருளும்படி மன்றாடினான். நாரதர் மனமிறங்கினார். துர்வாச முனிவரிடம் சென்று முறையிடு, உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று ஆசி கூறி அனுப்பினார். பகீரதனும் துர்வாச முனிவரிடம் சென்று நடந்ததைக் கூறி மனம் வருந்தி தனக்கு நல்வழி காட்டுமாறு வேண்டி நின்றான். துர்வாச முனிவர் பகீரதனுக்கு சில உபதேசங்களை வழங்கினார். அதன்படி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபாடு செய்து அழியாத பேறு பெற்றான் பகீரதன். அப்படி பகீரதன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயமே வல்லக்கோட்டை முருகப் பெருமான் திருக்கோவில். வள்ளி தெய்வானை உடனாய கோடையாண்டவர் என்ற பெயரோடு இங்கு இறைவன் அருளாட்சி செய்கிறார். பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு தீவினைகளை அகற்றி நல்வினைகளை வழங்கும் அபயகரத்துடன் நின்ற கோலத்தில் முருகப் பெருமான் வீற்றிருக்கிறார். இந்திரனால் அமைக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம் இங்கு உள்ளது. பகீரதன் விரதம் இருந்து விமோசனம் பெற்ற நாள் வெள்ளிக்கிழமை. எனவே இங்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. துர்வாச முனிவரின் ஆலோசனையின்படி தன் ராஜ்யத்தை திரும்பப் பெறுவதற்காக பகீரதன் இந்த கோவிலை கட்டியதாக புராணம் கூறுகிறது. வல்லான் என்கிற அரக்கன் தேவர்களை சித்திரவதை செய்ததாகவும், முருகப்பெருமான் அவனை வீழ்த்தி இவ்விடத்தில் அமைதியை நிலைநாட்டியதாகவும், அவரை பெருமைப்படுத்தும்படி இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் மற்றும் ஒரு புராணச் செய்தியும் கூறப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழில் வல்லக்கோட்டை கோயில் போற்றப்படுகிறது. இந்த கோயில் 8 பாடல்களில் புனிதரால் போற்றப்படுகிறது. ஒரு புராணத்தின்படி துறவி திருப்போரூர் கோயிலில் முருகனை வணங்கிவிட்டு திருத்தணி முருகன் கோயிலுக்குச் சென்று கொண்டிருந்தார். அவர் தூங்கும்போது ஒரு தெய்வீக குரல் அவரை வல்லக்கோட்டை கோயிலுக்குச் செல்லும்படி வழிநடத்தியது.
அது முருகனின் கட்டளை என்பதை உணர்ந்து அவர் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்குச் சென்றார். முருகனின் 6 படை வீடுகளான அறுபடை வீடுக்கு சமமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அருள்மிகு ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவில் கருதப்படுகிறது. தல சிறப்புகள்: வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனை வெள்ளிக்கிழமைகளில் வணங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது. 7 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபட்டால் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வல்லக்கோட்டை முருகனை வழிபட்டால் திருமண பாக்கியம், சொந்த வீடு, இழந்த பதவிகள் கிடைப்பதாக ஐதீகம். அதனால் செவ்வாய், வெள்ளி, அரசு விடுமுறை நாட்களில் பக்தர்கள் பெருமளவில் வந்து வழிபடுகின்றனர். இந்த ஆலயத்தில் கந்த சஷ்டி, மாதாந்திர கிருத்திகை, ஆடிக் கிருத்திகை, தமிழ் புத்தாண்டு, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் ஆகிய விழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். வல்லக்கோட்டை முருகன் கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் சிறப்பு பூஜை நாட்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. நன்றி, வணக்கம்.